ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீனட் பட்டர் குக்கீஸ் ஹெல்தி அண்ட் எக்லெஸ் வெர்ஷன் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. இது நீங்க வீட்ல செஞ்சதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கடையில வாங்குனது எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெல்தியர் வெர்ஷன் இல்லையா? ஸோ அதனால நம்ம இதில வந்து மைதா, சுகர் அந்த மாரி எதுவும் சேர்க்க போறதில்ல. அதனால ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/2 கப் மேப்பிள் சிரப் சேர்த்துருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட மேப்பிள் சிரப் இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு 1/2 கப்பு ஜாகரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல அன்ரிஃபைன்ட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து எக்லெஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ 1 முட்டைக்கு 1 1/2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸீட பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு 2 முட்டை தேவை. அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட பவுடர் பண்ணது சேர்த்துக்கிறேன். ஸோ இதனால நம்ம எக் போடாமலே உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த குக்கி வந்து பார்த்திங்கன்னா, மெயினா ஒரு கோயிலுக்கு பிரசாதமா குடுக்குறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு பதிலா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்ல உங்களுக்கு ஆல்கஹால் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அ அது பார்த்து அது சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அ ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்க அத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அ டேஸ்ட்டுமே ரொம்ப ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் தான். இது யார் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஈவன் சின்ன குழந்தைங்க செஞ்சா கூடமே வந்து நல்லா வரும். அம் அடுத்து வந்து பட்டர் ஒரு 1/4 கப்பு ஒரு 1/4 கப் பட்டர் வந்து லைட்டா மெல்ட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இது வந்து இந்த பிஸ்கெட்டுல பட்டர் நம்ம சேர்க்கும்போது, கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு கிரிஸ்ப்னஸ் கிடைக்கும். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணா போதும். ஸோ உங்க வீட்ல பூஜா டைம்ல, இல்ல வந்து கோயிலுக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணி தரணும் அப்படின்னா, இந்த ரெசிபி நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஸோ யூசுவலா செஞ்சு தரத விட, இது மாதிரியும் நம்ம செஞ்சு தரலாம் இல்லையா? அதுக்கேத்த மாரி தான் இதில இன்கிரீடியன்ட்ஸும் நான் ஆல்டர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம ஃப்ளார் சேர்க்க போறோம். 1 கப் அளவுக்கு நான் ஆல்மண்ட் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ 1 கப்பு ஆல்மண்ட் ஃப்ளாருக்கு அப்புறமா அதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ல 1 கப்பு கோதுமை மாவு இருக்கு இல்லையா? அத சேர்த்துக்கிறேன். ஸோ வெறும் ஆல்மண்ட் ஃப்ளார் வச்சு கூட நீங்க பண்ணலாம். அதுவும் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் இன்னுமே பெர்ஃபெக்ட்டா வரும். உங்களுக்கு அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகும் சம்டைம்ஸ். அதெல்லாம் இல்லாம இருக்கும். இப்போ நம்ப பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ப கிட்ஸுக்கோட ஸ்நாக் பாக்ஸ்க்கு இல்ல ஒரு ஈவினிங் டைம்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்போம் இல்லையா? அந்த ஒரு வீக்குக்கு அந்த மாதிரி. ஸோ அதில வந்து இந்த ரெசிபி நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ப இதில போட்டிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸுமே வந்து சேஃபானது தான். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பேட்டுலா வச்சு இத நல்லா மிக்ஸ் பண்ணி அது அப்படியே ஒண்ணா ஒரு டோ மாதிரி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 1 கப்பு ஆல்மண்ட் ஃப்ளார் சேர்த்தோம் இல்லையா? இப்போ இன்னொரு 1 கப்பு கோதுமை மாவு, ஆட்டா இருக்கு இல்லையா? அத சேர்த்துக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு டோ வந்து அ ஷேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே சமயம் கோதுமை மாவு தானே, ஸோ அதனால அதுவே ஒரு சேஃபான இன்கிரீடியன்ட் தான். நீங்க மைதாவ கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவா ரெடி பண்ணிடுவோம். இப்ப நம்ப இந்த டோவ எடுத்து நம்ப ஸ்கூப் பண்ணிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது மாரி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் குக்கீஸா உங்களுக்கு வரும். உங்க டோ வந்து கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஹேண்டில் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ, இப்ப நம்ம இத அப்படியே ஃப்ளாட் பண்ணிப்போம். உங்களுக்கு ஏதாவது மேல டிசைன் வேணும்னா, நீங்க அந்த இம்ப்ரஷன் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ, நான் வந்து இன்னைக்கு இது பீனட் பட்டர் குக்கீஸ் இல்லையா? ஸோ, பீனட் பவுடர் மட்டும் மேல அப்படியே கோட் பண்ணி நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ப இத 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிப்போம். அப்படியே நல்ல வாசனையான பீனட் பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடும். இத நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல வச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, 1 வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.